இதுவரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பே. என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. Mr. Kalyan Ramana? Yes. I am Sarasu. Glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். Papa, I am very glad to meet you. Cigarette? பரவாயில்ல. Cigarette? So sorry. I use tobacco. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்ததில்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சுடுத்தே, நல்லா பிடிச்சுடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பவே எனக்கு சனியை பிடிச்சுடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்காதுங்க திம்பேர்,
கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரையை போல. அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, நாகப்பட்டினம் பொண்ணை போய் பாக்குறோம். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, திருவாரூர் பொண்ணை போய் பாக்குறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, அந்த மாயவரம் பொண்ணை போய் பாக்குறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? அத்திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ அத்திம்பேர். அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத அத்திம்பேர். அவ அம்மா சத்தத்துக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இத பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன அத்திம்பேர்? நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையிலிருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. பொண்ணே, வலது கால உள்ள எடுத்துச்சு வா. அப்பா, நான் இந்த ஆத்துக்கு முதலா வந்திருக்கேன். உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரு, இங்க வா. குழந்தை நமஸ்காரம் பண்ண போறான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன அப்பாண்டாடி, என்ன அப்பாண்டா. தீர்க்க சுமங்கலே நன்னா இருமா. பால்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எழுந்திருக்கும். அத்திம்பேர், என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன். உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறா. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும்டாப்பா. அழைச்சிட்டுப்பா. உள்ள பாப்பா. என்னண்ணா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்கிறீங்களா? உண்மைதான். என்னண்ணா இப்படி சொல்றேன்? உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன். போதும்னு தோன்றது சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல் சார். அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணுங்க சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வர வேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவர்களே இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே அடிக்கிறது பாருங்க ஆத்துல. குருடி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சிவல் கும்போணவத்துல என்னடி கிழவி குஷியா குமுதம் படிக்கிறாய்? தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன வரும் உங்களுக்கு? பால் உறக்க துட்டியா? மழை அப்போ உறக்கிட்டேன். கொண்ட கதவை சாத்துட்டியா? மழை சாப்பிட்டுட்டானே. மொட்டை மாடியில் ஷர்ட்டை வள துணிஞ்சு எடுத்துட்டியா? அப்போ எல்லாத்தையும் எடுத்து மழை அயன் பண்ணி அழகா வச்சுட்டேன். இதுல குச்சிடுவேன். எதுக்கு எடுத்தாலும் மரவதம் பண்ணிட்டா நீ தாத்துல என்னடி பண்றாய்? என்ன பண்றேன்? என்ன
என்ன பண்ண சொல்றேன்? அந்த குழந்தை என்ன ஒரு காரியம் பண்ண விடுறதில்ல. நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறான்னா சும்மா சொல்லப்படாது. நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை. நம்ம பண்ண பூரி தினத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு.